ஓ மிஸ்டர் சுந்தரம், இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து உட்காந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. அப்படியே இந்த முதுமலை காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வரலாம்னு இருக்கேன். அவர் ஓய்வு எடுக்க வந்திருக்காரு, வேட்டையாட வரல. சொல்லுங்க சார். மிஸ்டர் சுந்தரம், அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ண முடியுமா? உடனே உடனே. காட்டுல அலையிறது, மிருகங்க பின்னால ஓடுறது அவர் உடம்புக்கு நல்லது இல்ல. சொல்லுங்க சார். நெஞ்சத்துல வைராக்கியம் மனோபலம் இருக்கிறவங்க உடம்புக்கு ஒரு கெடுதியும் வராது சார். அவர் சொல்றது தர்க்க சாஸ்திரம், நான் சொல்றது வைத்திய சாஸ்திரம். சொல்லுங்க சார். ஏன் பிரபு, அவருக்கு தான் காது கேட்குமே, சொல்லுங்க சொல்லுங்கன்னு என்ன ஏன் நடுவுல இருக்கிற? மிஸ்டர் சுந்தரம், நான் வேட்டைக்கு போறதா தீர்மானம் பண்ணிட்டேன். ஓகே சார், நானும் அவர் கூட போறதா தீர்மானம் பண்ணிட்டேன். எனக்கு யாருடைய துணையும் தேவையில்லை. இது துணை இல்ல, வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிகளை கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிறது நம்ம பண்பாடு. ஆமா தம்பி, நீங்க பிடிவாதமா போகணும்னு சொல்றீங்க. பிரபு உங்க கூட வர்றதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? அவரும் உங்க கூட வந்தா எங்களுக்கு தைரியமா இருக்கும். ஓகே. என்னங்க சொல்லுங்க. எனக்கும் காட்டு மிருகங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன். நானும் உங்க கூட. ஓகே. காட்டெருமை கூட்டது பக்கம் ஒரு நேரம் மாசிகவா சரி ஒண்டிடு. பிரபு சார் வாப்பா. முரளி, முரளி. அவர் இன்னும் வரல. பிரபு கொஞ்சம் நில்லுங்க. நாம ரெண்டு பேரும் தனியா இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை மறுபடியும் தவற விட நான் விரும்பல. பிரபு பிளீஸ் என்ன அப்படி பார்க்காதீங்க. எந்த கீழ்த்தரமான எண்ணத்தோடும் நான் உங்க முன்னாடி நிக்கல. ஆனா அதே சமயம் என்ன வதச்சுக்கிட்டு இருக்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்லாம இருக்கவும் முடியல. பிரபு சத்தியமா சொல்றேன், உங்களை இந்த இடத்துல சந்திக்கிறதுக்கு முந்தி நான் ஒரு வைராக்கியத்தோட தான் இருந்தேன். ஆனா நீங்க செஞ்ச தவறுக்கு பரிகாரமா ஜெயந்திய நீங்க சுமங்கலி ஆக்கின உண்மை எனக்கு தெரிஞ்ச பிறகு, உங்க பண்பையோ லட்சியத்தையோ நான் உணர்ந்த பிறகு அந்த வைராக்கியம் பொடி பொடியா உடைஞ்சு தூளாக்கிட்டு இருக்கு. மிஸ்ஸஸ் முரளி, நீங்க வரம்பு மீறி பேசுறதா நீங்க நினைக்கலாம். நான் முரளியோட மனைவியா இருந்திருந்தா என்னுடைய ஆசைகளையும் ஏக்கங்களையும் என் மனசுக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டு ஒரு இயந்திரமா வாழ்ந்துகிட்டு இருப்பேன். ஆனா பிரபு, நான் முரளியோட மனைவியா அங்கீகரிக்கப்பட்டேன்னு தவிர ஸ்வீகரிக்கப்படல. பத்மா. ஆமாம் பிரபு, நீங்க ஊரை விட்டு போனதுமே அவரோட உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அவரை பரிசோதிச்ச டாக்டர் அந்த வியாதி குணமாகிற வரைக்கும் அவர் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனாலதான் எங்க கல்யாணம் தள்ளி போடப்பட்டது. பிரபு, மனசுல ஒருத்தரை நினைச்சு எங்ககிட்ட இன்னொருத்தருக்கு மனைவியா வாழ்ந்துகிட்டு என்னால இருக்க முடியாது, நிச்சயமா இருக்க முடியாது. பத்மா, என்ன மன்னிச்சு பத்மா. ஐம் சாரி பத்மா. இனிமே இப்படி நான் மிருகத்தனமா நடந்துக்க மாட்டேன்.
I promise. நீ நினைக்கிற மாதிரி நான் கோழை இல்லை. என் குறி கரெக்டா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். Come with me. பிரபு, இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த உண்மையோட பயங்கரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதை என்னால் ஜீர்ணிக்க முடியும். அந்த சக்தி எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கையோட தான் நான் இங்க நிக்கிறேன். என்ன பேசாம இருக்க? கேட்கிற கேள்வி புரியல, அதனால பேசாம இருக்கேன். விளக்கமா கேட்கறதுக்கே வெக்கப்பட வேண்டிய கேள்வி, அநாகரிகமான கேள்வி. It is a ridiculous question. I mean, it is a naked question. What else could I expect from you? Let it be. ஆனா எங்கிருந்து வர பதில் கௌரவமானதா தான் இருக்கும். அப்படிப்பட்ட பதில் உன்னால சொல்ல முடிஞ்சா, உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உன்னால சொல்ல முடிஞ்சா, நான் ரொம்ப பெருமைப்படுவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். I will be the happiest person. சொல்லு பிரபு, நான் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நுழைஞ்ச போது பத்மா அழுதுகிட்டு இருந்ததுக்கு காரணம், என்னை மன்னிச்சிட பத்மா, இனிமே இப்படி மிருகத்தரமா நடந்துக்க மாட்டேன்னு நீ சொன்னதுக்கு அர்த்தம். இது ரெண்டுக்கு விளக்கம். உடனே உன்னோட சந்தேகம் அனாவசியமானது, விபரீதமானது. நீ நேர்மையானவன், நாணயமானவன் நான் உன்னை மதிச்சிருந்தா இந்த கேள்வியை உன்னை நான் கேட்டுக்கவே மாட்டேன். பட் you suspect me? undoubtedly 100%. முரளி, இப்படி ஒரு கீழ்த்தரமான பழியை நீ என் மேல சுமத்தின. கீழ்த்தரமான பழியோ மேல சுமத்துற. accept. அதுக்கு தரமான பதில் சொல்ல தயங்குறியே. why? மறுபடியும் கேட்கிறேன், நான் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நுழைஞ்ச போது அங்க என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்ட்? God, முரளி, நீ நினைக்கிற மாதிரி அங்க எந்த விதமான தப்பு நடக்கல. தப்பு செய்யற அளவுக்கு நான் தாழ்ந்தவனும் இல்ல, மோசமானவனும் இல்ல, அயோக்கியனும் இல்ல. You are right. ஜெயந்திங்கிற விதவை பொண்ணை கெடுத்த நீ தாழ்ந்தவன் இல்ல, உயர்ந்தவன். அவளை தாயாக்கி அலைய விட்ட நீ அயோக்கிய இல்ல, உத்தமன், உன்னதமானவன். அந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? அவ உனக்கு எழுதுன லெட்டர் என்கிட்ட இருக்கு. இட்ஸ் a proof. அது வேற கதை. இட்ஸ் a different story. அந்த கதையை தான் நீ மறுபடியும் பத்மா கிட்ட ஆரம்பிக்க நினைச்சேன். முரளி, ஏன் நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம எப்படி விஷத்தை கக்கல? வாழ்க்கையிலேயே நீ விஷத்தை கலக்கிறியேடா. 15 வருஷமா உயிருக்கு உயிரை உன் கூட பழகி உன் கூடயே வளர்ந்து உப்பு தின்னு எனக்கே டாஷ் டாஷ் டாஷ். முரளி, கடைசி சான்ஸ். நான் கெஸ்ட் ஹவுஸ் கூட நுழைஞ்ச போது நான் சொல்ல முடியாது, சொல்ல விரும்பல. எப்படிடா சொல்ல முடியும்? தனியா இருந்த பத்மா கிட்ட தகாத முறையில் நடந்துக்க முயற்சி செஞ்ச நீ ஒரு அற்ப பணர். பத்மாவையும் ஜெயந்தி நினைச்ச நீ ஒரு ஈரப்பிறவி.
பிரபு, what happened? Come on, tell me. Hey, Murali. Tell what happened. Tell me. Tell me. Tell me, Prabhu. Don't be silly. Oh, God. Oh, God. God. பிரபு, காமவெறி பிடிச்சி மனித தன்மை இழந்து கேவலம் நீ ஒரு மிருகமா மாறிட்ட. அப்பேற்பட்ட மிருகத்தை சுட்டுக் கொள்றதுல எந்த பாவமும் இல்ல. சமுதாயத்தில் உன்ன மாதிரி ஊனாய்கள் இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. நிறுத்துங்க முரளி, நிறுத்துங்க. அவரை கொல்றதுக்கு முன்னாடி அந்த துப்பாக்கி குண்டு என் நெஞ்ச தொலைக்கட்டும். ஏன்னா என் நெஞ்சம் கலங்க உள்ளது, கரைகளை நிழல் படிஞ்சது. உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் எதுவா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்கு பதில் என்னால தான் சொல்ல முடியும், அவரால முடியாது. பத்மா, நீங்க ஒண்ணு பேசாதீங்க. எல்லாமே என்னைய மீறினதுக்கு அப்புறம் என்னால எப்படி பிரபு பேசாம இருக்க முடியும்? பத்மா, தயவு செய்து இந்த இடத்த விட்டு போயிடுங்க. முடியாது. முரளி கிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல. மிஸ்டர் முரளி, நானும் பிரபு ஒருத்தர் காதலிச்சோம். உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு அதிர்ச்சியை தரலாம். வாழ்நாள் பூரா எனக்கே சொந்தம் நினைச்ச பிரபுவோட வாழ்க்கையில ஜெயந்தி குறுக்கிட்டா. பிரபு மனசுல ஒருத்தரை நினைச்சு எங்கிக்கிட்டு இன்னொருத்தருக்கு மனைவியா வாழ்ந்துகிட்டு என்னால இருக்க முடியாது, நிச்சயமா இருக்க முடியாது. கடந்த கால நினைவுக்கும் நிகழ்கால உறவுக்கும் நடுவுல ஊஞ்சல் அடிக்கிட்டு இருந்த என் மனசு ஒரு நிலையில நிறுத்துறதுக்காகத்தான் அவர் என் கண்ணத்துல அரைஞ்சார். அதுக்காகத்தான் மன்னிப்பும் கேட்டார். அம்மாவை கேட்டதா சொல்லுங்க தம்பி. ஜாகிரதையா போயிட்டு வரேன். வரேம்மா. நல்லதா? வரேங்க. டேய், எங்கடா புறப்பட்ட? மெட்ராஸ்க்கு. ஓய்வெடுக்க போறேன்னு வந்துட்டு பிரபு, என் உடம்பு மனசு எல்லாமே பூர்ணமா குணமாயிடுச்சு. ஒரு நண்பனை இழந்த நிலையில நான் இங்க வந்த அந்த ஆரோக்கிய நண்பன் திருப்பி கிடைச்சிட்டாங்கிற திருப்தியோட, மகிழ்ச்சியோட, நிம்மதியோட போறேன். பிரபு, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். பரிசா? பத்மா, பத்மா, 1 minute. பிரபு, பத்மா மலர் போல இருக்கிற இந்த பரிசை நீ மறுக்காம ஏத்துக்கணும். Hey, what do you mean by that? I mean what I say. உனக்கு சொந்தமானதை உன்கிட்டயே ஒப்படைச்சிடுறேன்.
Give me your hand. கையக்குறா ஃபூல். பத்மா. நீங்க ரெண்டு பேரும் நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருக்கணும். God bless both of you. வரேன். பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்கு. பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்கு. Bye bye. இரவும் பகலும் இசை முழங்க உனை நான் உலாவும் அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.